ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ வந்து கரண்ட் அப்டேட்டில் போயிட்டு இருக்குது. இதில் மாணவர்கள் இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகியும் வந்து உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் ஆகியும் எங்களுக்கு மெயில் வரல. முதல்ல மெயில் வராதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன் எதனால மெயில் வரல அப்படின்னா, உங்க மை அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்து உங்களுடைய மெயில் ஐடி தானா அப்படிங்கறத கொஞ்சம் வந்து வெரிஃபை பண்ணுங்க. இதுல நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் காமனா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, மெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணவங்களுடைய மெயில் ஐடி போட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயில் வந்து வராம இருக்கலாம். யார் மெயில் ஐடி போட்டீங்களோ அவங்களுக்கு தான் மெயில் போகும், உங்களுக்கு மெயில் வராது. ரெண்டாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் ஐடி அவங்களே அப்ளை பண்ணும்போது தவறுதலா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் மாத்தி போட்டாங்க அப்படின்னா மெயில் வராது. இது வந்து ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, மெயில் நீங்க கரெக்டா போட்டும் உங்களுக்கு வந்து மெயில் அவங்க யூனிவர்சிட்டி அனுப்பாம இருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கல் இஷ்யூனால உங்களுக்கு வந்து மெயில் வராம இருக்கலாம். இது வந்து இந்த மூணு காமனான ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு வந்து மெயில் வராம இருக்கும். வேற காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து மெயில் வராம இருக்காது. மெயில் வராத காரணம் வந்து இந்த மூணு தான். ஒண்ணு, நீங்க மாத்தி மெயில் ஐடி போட்டது தெரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போட்டது. ரெண்டாவது வந்து ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கக்கூடிய அண்ணா வந்து போட்டாங்க அப்படிங்கறத சொல்றீங்க. அதை தாண்டி கரெக்டா தான் மெயில் ஐடி போட்டீங்கனாலும் உங்க மெயில் ஆப் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேம் பாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணி விட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். பிளஸ் வந்து நீங்க மெயில் டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து உங்களுக்கு மெயில் வராம இருக்கலாம். இந்த காரணத்தினால மெயில் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் பண்ணணும். உங்களுக்கு மெயில் வரலைனாலும் பரவாயில்ல, லாகின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவனமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஓபன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இதுக்குள்ள உங்களுக்கு இருந்தா தான் உங்களுக்கு மெயில் வரும். நிறைய பேர் வந்து நான் செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டேன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க கம்யூனிட்டி வந்து பிசி அப்படின்னா நீங்க பிசிக்கு நேரம் வந்து மெரிட்ல வந்து 87.510க்கு மேல நீங்க வந்து இருக்கணும். இதுக்கு கம்மியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிருவீங்க. 87.510க்கு மேல உங்க மார்க் இருக்கு அப்படின்னா தான் நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ள முதல்ல என்ட்ரி ஆவீங்க. அப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க யாரு, 86.250 இதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க. இது ரெண்டுக்குமே நான் இல்ல ப்ரோ, நான் 85ல தான் இருக்கேன், இல்ல 86.500ல தான் இருக்கேன், இல்ல 85.500ல தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன ஆக மாட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து அதாவது என்ட்ரியே நீங்க வந்து ஆக மாட்டீங்க. யாரெல்லாம் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா மெயில் வந்து வரும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க மை அப்ளிகேஷன் பேஜ் ஃபார்ம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்க. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது மாதிரி என்னுடைய மார்க் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு, கரெக்டா தான் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு மெயில் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயில் வராதுக்கான ரீசன் வந்து டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல நீங்க மெயில் மாத்தி போட்டிருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த வீடியோக்கு கீழே லாகின் ஐடி டைரக்டான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 5 டிஜிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு உள்ள என்ட்ரி ஆகி லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடியா உள்ள லாகின் ஆகுது. டாஸ்க் போர்டுக்குள்ள, அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்குள்ள பேஜுக்குள்ள போகுது அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க. செலக்ட் ஆயிருக்கீங்க மீன்ஸ் வந்து ஒரு தற்காலிகமா தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். மெயில் வந்து அவங்க எல்லாருக்குமே சீட் கிடைச்சிடாது. அதை ஒரு யாருமே அதை வந்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நெகட்டிவா சொல்லல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா மெயில் அப்படிங்கறது அதிகபட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சு பார்க்கணும். நம்ம அந்த மெயிலே கூட உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. இந்த மெயில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷனலி செலக்டட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக தான் நீங்க வந்து என்ன ஆயிருக்கீங்க, செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தற்காலிகம் அப்படிங்கிற வேர்டு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள உங்க மார்க் இருக்கிறதுனால நீங்க தற்காலிகமா வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. மேபி உங்களுடைய சீட்ஸ் வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க வந்து சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த மெயில். சரிங்களா? அதனால மெயில் வந்துருச்சு, எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் நீங்க வந்து நினைக்க வேண்டாம். மெயில் வந்தா எல்லாருக்குமே வந்து சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ மெயில் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் லாகின் ஐடி நீங்க யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் 10th 12th உங்களோட டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ப்ரொஃபஷனலி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத அர்த்தம். இல்ல ப்ரோ, இது எல்லாமே பண்ணியும் எனக்கு வந்து மெயில் வரல, எனக்கு லாகினே ஆகல, ஆனா நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ப்ரொஃபஷனலி நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன்,
என்னோட ரேஞ்ச் என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு நீங்க நேரடியாக ஸ்பாட்ல நீங்க வந்து அட்மிஷனுக்காக நீங்க வந்து ஹெல்ப் டெஸ்க் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்க மெயில் வந்து கம்போஸ் மெயிலுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 மெயிலுக்குமே நீங்க மெயில் போடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி காமனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே helpdesk.tndalu.admissions@gmail.com இந்த மெயில் தான் போடுறீங்க. இதுக்கு போட்டா ரிப்ளை அப்படிங்கிறது வராது. chairman law admission 2024@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியும் டேக் பண்ணுங்க. 2 மெயில் ஐடியும் 2 அட்ரஸ்ல போட்டுட்டு சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்படிங்கிறத போட்டுட்டு அப்ளிகேஷன் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய ஏஎல்சி அப்ளிகேஷன் நம்பரை போட்டு உங்க நேம் உங்க மொபைல் நம்பர் ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து போடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஐ ரிசீவ்டு மெயில் ஃபார் கவுன்சிலிங், அதாவது உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கவுன்சிலிங் இன்வைட் அண்ட் லெட் மீ நோ இஃப் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ரெக்யூர்டு ஃப்ரம் மை சைட் அப்படிங்கிறத போட்டு இந்த இடத்துல ரிகார்ட்ஸ் போட்டு உங்கள் நேம் போட்டுருங்க. இதை போட்டுட்டு முடிஞ்சா உங்கள் மை அப்ளிகேஷனுக்கான அந்த பேஜை கூட நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அட்டாச் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்து வரும். chairman law admission 2024@gmail.com அப்படிங்கிற இந்த மெயிலை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் இப்போ வீக்கெண்ட் இன்னைக்கு சனிக்கிழமை மோஸ்ட்லி ரிப்ளை வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து மெயில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னிக்கல் இஷ்யூனால உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேப்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் மெயில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். மெயில் வராதவங்களுக்கு இந்த மெத்தட் தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாது. இதுலேயே உங்களுக்கு 2-3 மெத்தட் சொல்லிட்டேன். மெயில் வராதவங்க இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பெர்சனலாக ஏதாச்சும் டிஎம் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு கூட எங்கிட்ட நீங்கள் பெர்சனல் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.